தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த கோரி திருச்சி அண்ணா சிலை அருகே பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை இப்பொழுது பார்க்கலாம். சார்லஸ் வணக்கம். சார்லஸ், இந்த ஆர்ப்பாட்டம் குறித்த தகவல்களை சொல்லுங்க. மணிமாறன், அதாவது திருச்சி அண்ணா சிலை அருகே சட்ட நேரத்துக்கு முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியோட முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சியினர் மது ஒழிப்புக்காக போராட்டத்தை நடத்தி வராங்க. தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களும் இந்த மது ஒழிப்புக்காக தொடர்ந்து அவங்க போராட்டத்தை நேரடியாக வீதியிலே அவர்கள் வேலைகளை அமைத்து அவர்கள் போராட்டத்தை அவர்கள் மது ஒழிப்பை முக்கியமான மதுக்கடைகளை மூலம் மது ஒழிப்பை அமலுக்கு வர வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று திருச்சியில தற்போது துவங்கி ஏராளமானோர் இந்த மது ஒழிப்பு பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக மற்ற மணிமாறன், அதாவது சற்று நேரத்துக்கு முன்னதாக ஏற்கனவே பதிவு செய்த திருச்சி அண்ணா சிலை அருகே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதல்வர் வேட்பாளரான அன்புமணி ராமதாஸ் தலைமையில இந்த மது ஒழிப்புக்கான போராட்டம் துவங்கி இருக்கு. தொடர்ந்து இப்ப இந்த பெண்கள் அனைவருமே கோஷமிட்டு வராங்க. அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பெண்களோடு நேரடியாக அவரே மேடையில் நிற்காமல் கீழே இறங்கி அவர் தன்னுடைய அந்த போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த மது ஒழிப்பு போராட்டம் என்பது ஏற்கனவே துவக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்று வருகிறது. இவர்களை பொறுத்தளவு இவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான, அதாவது இவங்க ஏற்கனவே கொடுத்துள்ள தேர்தல் அறிக்கையிலும் சரி, இவர்கள் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துவது மது ஒழிப்பு. இந்த மது ஒழிப்பை ஒவ்வொரு முறையும் அவர்கள் குறிப்பாக மிகவும் ஆணித்தரமாக வலியுறுத்தி வராங்க. அதற்காக இந்த போராட்டம் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது இந்த போராட்டம் திருச்சி அண்ணா சிலையில நடைபெற்று பெண்கள் ஏராளமானோர் தங்கள் கையிலே பதாகைகளை ஏந்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மணிமாறன், சார்லஸ், நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் அதிக அளவுல பங்கெடுத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? மணிமாறன், அதாவது குறிப்பாக இது முக்கியமான பகுதி, அதாவது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை பகுதியில நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. சாலையில இந்த போக்குவரத்து என்பது சீர் செய்யப்பட்டிருக்கு. இதனால இந்த போக்குவரத்து எந்த பாதிப்பும் இல்லை. சற்று நேரத்துக்கு முன்னதாக தான் இந்த போராட்டம் துவங்கியது. இப்ப இன்னும் சிறிது நேரத்துல அன்புமணி ராமதாஸ் இந்த பெண்களிடையே முன்னதாக அவர் இந்த மது ஒழிப்பு போராட்டம் குறித்து அவர் பேச உள்ளார். இவர்கள் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலேயே அவர்கள் கடந்த வருடம் முழுவதிலே அவர்கள் இந்த போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளிலே தங்களுடைய இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வராங்க. இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த குடும்ப சூழ்நிலை, அதாவது பெண்களுடைய நிலை என்பது இந்த மதுவினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. மணிமாறன், சார்லஸ், பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில இப்போ மதுவிலக்குக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இது குறித்த செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு.